நம்ம எல்லாருமே பாட்டி தாத்தாவோட அன்பை கடந்து தான் வந்திருப்போம். அன்புனா என்ன அப்படின்றத அந்த பாட்டி தாத்தா கிட்ட தான் கத்திருப்போம், உணர்ந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாட்டி தாத்தா கூட கடந்து வந்த அந்த அன்பான நினைவுகள், அந்த வாழ்க்கையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தா, என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் ஃபேமிலியில் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சிஸ்டர் நான் 4 பேர் தான் என் ஃபேமிலியில். அந்த குடும்பத்தில் கிடைக்காத அன்பு, பார்க்காத அன்பை என் பாட்டிக்கிட்ட தான் உணர்ந்திருக்கேன். அதாவது அந்த தாய்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாய்மையோட அந்த அந்த பாசத்தை என் பாட்டிக்கிட்ட தான் உணர்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் என் பாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அன்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், கம்பேர் டு என் அம்மா அப்பாவை விட. ஸோ அந்த மாதிரி பாட்டியை பற்றி, அவங்களுடைய கேரக்டரை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் என் பாட்டிக்கும் நடந்த அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த அன்பான சில விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை ஒரே வீடியோவில் பேசி முடிக்க முடியாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, முதல் என் பாட்டி எங்கே பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, எவ்வளோ குழந்தை, எல்லாத்தையும் சிம்பிளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முதல் அவங்க பிறந்தது திருச்செங்கோட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தாங்க. அவங்களோட பிறந்தது 6 அக்கா 1 அண்ணன். இவங்க தான் லாஸ்ட் பொண்ணாக பிறந்தாங்க. ஸோ இவங்களை அந்த காலத்திலேயே ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு ஒரு 5ஆவதோ 6ஆவதோ வரைக்கும் படிக்க வச்சுருந்துருக்காங்க. அதுக்கும் மேலே என் தாத்தாவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு அந்த ஒய்ஃப் இல்லாதங்காட்டி ஒரு பொன் குழந்தை இருந்துச்சு என் தாத்தாவுக்கு. ஸோ அந்த பொன் குழந்தையோட என்னுடைய பாட்டியை செகண்ட் மேரேஜாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பாட்டிக்கு ஒரு 15 16 வயசோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்தது என் தாத்தா பிழைக்கிறதுக்குன்னு போன ஊர் ஊட்டியில் கோத்தகிரி. அங்கே என் பாட்டியும் கல்யாணமாகி அங்கே போயிட்டாங்க. போயிட்டு அங்கே முதல் பையன் என் பாட்டிக்கு, 2வது பொண்ணு அதாவது என் அம்மா, 3வது ஒரு பொண்ணு, 4வது ஒரு பையன், 5வது ஒரு பொண்ணு, 6வது ஒரு பொண்ணு. மொத்தம் என் பாட்டிக்கு 6 குழந்தை. முதல் குழந்தை 17 வயசுலேயே பிறந்திருந்துருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப்பில் எல்லா குழந்தையும் பிறந்துருச்சு. அடுத்து என் பாட்டியோட அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக இருந்திருக்காங்க. அதாவது என் பாட்டிக்கும் தாத்தாக்கும் சில சமயம் சண்டை வந்த போது எங்கள் பாட்டி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட அங்கேயே இருந்துட்டு, அந்த மனஸ்தாபம் வரும்போதெல்லாம் போய் அங்கே இருந்திருக்காங்க. இருந்துட்டு திரும்ப வந்திருக்காங்க, அதாவது அவங்க புகுந்த வீட்டுக்கு. ஸோ அவங்கள ரொம்ப பாசத்தோட, ரொம்ப அக்கறையோட எங்கள் பாட்டியோட அம்மா கவனிச்சிருந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் பாட்டியோட அண்ணன் ஒரு வாத்தியாராக இருந்திருக்காரு. ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட். என் பாட்டிக்கு 5 அக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5 அக்காவும் ரொம்ப ரொம்ப பாசமாக, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க என் பாட்டிக்கு. அடுத்து என் பாட்டியோட கேரக்டர். என் பாட்டிக்கு 6 குழந்தைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 6 குழந்தையையும் ஒரு தடவை கூட கை நீட்டி அடித்ததே கிடையாது. அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராத மாதிரியான ஒரு கேரக்டர். அதாவது என்னுடைய மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா இல்லை, சின்ன மாமா அந்த சமயத்தில் ரொம்ப சேட்டை பண்ணுவாராம். அளவில்லாமல் சேட்டை பண்ணும்போது கூட என் பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஓரமாக போய் உட்காந்துப்பாங்களாம். ரொம்ப கோபமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டுற விதம் எப்படின்னா, அந்த தனிமை, ஒரு அமைதி, அது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அடிக்கிறதுன்றது அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு குழந்தைய அடிக்கிற அளவுக்கு மனசுக்குள்ளே அந்த தைரியம் இல்லை. அந்த பாசம்னு நினைக்கிறேன். அந்த பாசத்தினால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க. சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அவங்க கேட்கலன்னா அவங்களுடைய ஒரே ஒரு செயல் எப்படின்னா, சைலண்ட்டாக போய் அமைதியாக கோபமாக உட்காந்துப்பாங்க, பேச மாட்டாங்க. அதாவது அந்த குறும் பண்ணுறவங்க கிட்டேயோ, அவங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா சைலண்ட்டாக அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க. பட் அடிக்கிறதுன்றது அவங்க பண்ணவே இல்லை. அதாவது அவங்க 6 குழந்தையையும் அடித்து வளர்த்தவே இல்லை. இதுக்கு ஆப்போசிட் எங்கள் தாத்தா எல்லாத்தையும் போட்டு பூந்து விளாசி இருந்திருக்காரு. எல்லாத்தையும் அடித்து நல்லா மிரட்டி ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவரும் பொறுப்பாக தான் இருந்திருக்காரு. இதில் இன்னொன்று என்னுடைய அம்மா. என் அம்மா தான் 2வது குழந்தை இல்லையா, அவங்க அடுத்தடுத்து பிறக்கிற எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு போனது எல்லாமே அம்மா தான். அடுத்து அவங்க வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரமாகவோ இல்லை ஒரு முடிவெடுக்கிற இடத்துலையோ என் தாத்தா விடவே இல்லை. ஏன்னா
என் பாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வரும்போது 16 வயசு. என் தாத்தாவுடைய முன்னாள் மனைவிக்கு பிறந்த குழந்தை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பொன் குழந்தை, அதுக்கு 10 வயசு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தைய, தாய் இல்லாத குழந்தை, அந்த குழந்தைய நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ற பேரில் அந்த குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. பாட்டியை அந்த அளவுக்கு கண்டுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா எங்கள் பாட்டியோட குடும்பம் தான் எங்கள் பாட்டியோட குழந்தைங்க, எங்கள் பாட்டி எல்லாத்தையும் பார்த்துருந்துருக்குது. ஏன் நானும் பெருசாகி அதை பார்த்துருக்கேன். என்னுடைய பெரியம்மா, அதாவது என் தாத்தாவோடைய முன்னாள் மனைவியோட பொண்ணு பெரியம்மா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் எல்லாமே செய்வாங்க. என் பாட்டியை அந்த அளவுக்கு கண்டுக்கிறதே கிடையாது. அடுத்து என் பாட்டியோட குழந்தைங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கா கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு குழந்தைங்களும் பேரம்பேத்திங்களும் வந்துட்டாங்க. அப்படி பேரம்பேத்திங்க வந்த அவங்கள கூட கை நீட்டி அடிக்கிறதோ இல்லை மிரட்டுறதோ இல்லை பேட் வேர்ட்ஸ் பேசி அவங்கள திட்டுறதோ அந்த வேலையே இல்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டர் என் பாட்டி. அவங்க சமையல் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். செம்மையாக இருக்கும். அவங்க நர்சூஸ் காஃபி தூள் போட்டு ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெரிய டம்ளரில் கொடுப்பாங்க. குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எங்கே போனாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது. அவங்க கையால் அவங்க வச்சுட்டு வந்த காஃபியில் மட்டும்தான் அந்த டேஸ்ட். அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் சேமியா, உப்புமா, தக்காளி சாதம், சிக்கன், சாம்பார், அப்புறம் வெங்காய குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க, அது, முட்டை ஆம்லேட், அப்புறம் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா அதை தாளிப்பாங்க இல்லையா, தக்காளி போட்டு அது. அப்புறம் முக்கியமாக எந்த காயாக இருந்தாலும் அந்த காயை வெட்டி போட்டு காய் குழம்புன்னு வைப்பாங்க அது. இந்த மாதிரி A to Z என்ன குழம்பு வச்சாலும் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக வைப்பாங்க என் பாட்டி. அதை மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த பழைய சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை நல்லா போட்டு கரைச்சி அதில் மோரை ஊற்றி 4-5 சின்ன வெங்காயம் வச்சு ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி என் பாட்டியோட கேரக்டர் இதுதான். இதுலேயே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள ஓரளவுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க, அடுத்து ஏன் என் பாட்டி மேலே இவ்வளோ அன்பாக இருக்கேன், அப்படி எனக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறையா இருக்குது, பட் எனக்கு ஞாபகம் இருக்க விஷயம், ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப பெருமையாக நினச்ச விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என் பாட்டியை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க என் சேனலை. சரி வாங்க அந்த மூமெண்ட்டை பார்ப்போம். நான் சொல்கிற சில விஷயங்கள் இது என்ன பெரிய விஷயமா, இது ஒன்றும் எனக்கு பெருசாக தோணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அன்பு அம்மா அப்பா கிட்ட அவ்வளோக்கு இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை. அப்படின்றங்காட்டி எனக்கு ஒரு விஷயங்கள் அன்பாக யாராவது செஞ்சாங்கன்னா, முக்கியமாக என் பாட்டி செய்யும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். சரி, என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து பார்க்கலாம். நான் வந்து 5th முடிக்கிறேன் திருப்பூரில் தான் என் அம்மா அப்பா இருக்காங்க. என் பாட்டி தாத்தா எல்லாருமே ஊட்டியிலேருந்து, அதாவது கோத்தகிரியில் இருந்து அங்கே ரிட்டையர்டு வாங்கிட்டு சொந்த ஊரான மணியனூர், அதாவது திருச்செங்கோட்டுக்கிட்ட இருக்க அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து மிச்சம் இருக்கவங்க யாருன்னா 2 பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. லாஸ்ட் 2 சித்தி, அதுக்கப்புறம் ஒரு மாமா, பெரிய மாமா, அப்புறம் என் பாட்டி தாத்தா, 5 பேர் ஆச்சா. என் மாமாவுக்கு வந்து எத்தனை குழந்தைன்னா 4 குழந்தை, 4 பிள்ளை. அதுக்கப்புறம் என் அத்தை, என் மாமாவோட ஒய்ஃப், மொத்தமாகவே ஒரு 11 பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தில். வேலைக்குன்னு போகிறது என்னுடைய பெரிய சித்தி. இந்த மாதிரி இருக்க குடும்பத்தில் எனக்கு என் பாட்டி மேலே ரொம்ப அன்பு அப்படின்றங்காட்டி நானும் என் தங்கச்சியும் என் பாட்டி ஊரில் போய் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சோம். அப்போது என் அம்மா, இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்களா, சரி போய் படிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டிசி வாங்கிட்டு போய் என் பாட்டி வீட்டில் எங்களை தங்க வச்சுட்டு அங்கே இருக்கிற ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லையா, ஒரு 12 பேர் இருக்க குடும்பம். அப்போல்லாம் வந்து கேஸ் இல்லை, எதுவும் இல்லை, சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலை. அதாவது என் பெரிய சித்தி மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. இந்த நூல் பஞ்சு மில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சிரமம். அதையும் தாண்டி காலையில் நேரமாக டக்குன்னு அத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அடுப்பில் தான் செய்வாங்க இல்லையா. அப்போ வந்து என் தங்கச்சி வந்து 5th பக்கத்துலேயே ஸ்கூல், அங்கே போயிடுவா. நான் வந்து ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போகணும். 6th ஹைஸ்கூலுங்கிறங்காட்டி 2 ஸ்டாப் தள்ளி போகணும். காலையில் 8 மணிக்கு ஒரு பஸ், அதை விட்டால் 8:50க்கு என்னமோ ஒரு பஸ்ஸு.
அதில் 2வது பஸ்ஸில் போனால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பஸ்லேயே போயிடுவேன். போகும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைம் வீட்டில் சமைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என் பாட்டி என்ன பண்ணுன்னா, அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர குழந்தை இருக்குது. இருந்தாலும் அவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருந்தங்காட்டி எப்படியும் சாப்பிட்டுப்பாங்க. நான் தூரமாக போயிட்டேன், தூரமான ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே வந்து கிடைக்கிற சத்துணவு தான் வாங்கி சாப்பிடுவேன் ஒவ்வொரு டைம். ஸோ தூரமான ஸ்கூலுக்கு போயிட்டேன், எப்படி பசி தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சாதம் இருக்கும், நைட்டு மிச்சமான பழைய சாதம். என்னடா பழைய சாதம் கொடுக்குறாங்கன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. அப்போது எனக்கு அந்த சாப்பாடு, அப்போன்ட்டு இல்லை இப்போவும் அந்த சாப்பாடு எனக்கு எவ்வளோ பெரிய ஹை ரேஞ்சான ஒரு ஃபுட்டை கொடுத்தா கூட அந்த ஃபுட்டுக்கு ஈக்குவல் ஆகாது, அதாவது அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பழைய சாப்பாடு, மிஞ்சின சாப்பாடை வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி பழைய சாப்பாட்டை புழிஞ்சு போட்டு நல்லா தாளித்து, என் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வந்து ஸ்கூலுக்கு வருவார், 10th +1 நினைக்கிறேன், சைக்கிளில் வருவார். அவர் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவார். அவர்கிட்ட டிஃபனை கொடுத்து விட்ருவாங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப பசியோடு இருப்பேன். எப்படா மதியம் ஆகும், ஸ்கூல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பசியோடு இருப்பேன். அப்போ வந்து அந்த இன்டர்வலுக்கு அந்த அண்ணன் என் கிளாஸ்க்கே வந்து இந்த அம்மா உன் பாட்டிக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் அழகாக இருக்கும், க்யூட்டாக. அப்போ வந்து எனக்கு கரெக்டாக 11 வயசு, நான் 6th படிக்கிறேன். அதை வந்து என்கிட்ட கொடுப்பாரு. அப்படியே திறந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. யார் இப்படி செய்வா யோசிச்சு பாருங்க. பாட்டி இந்த அளவுக்கு செஞ்சது எனக்கு பெருசாக இருந்துச்சு. இது என் ஊரில், அதாவது என் பாட்டி ஊரில் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சந்தை போடுவாங்க. சந்தை போடும்போது அங்கே வாத்து முட்டைன்னு ஒன்று விற்பாங்க, நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் வரமிளகாத்தூள், கொஞ்சம் எண்ணெய், இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கிரேவி. அதை வந்து அந்த வாத்து முட்டையை வெட்டி அதில் நல்லா தடவி அதை வந்து 10 ரூபாய்க்கு 3 என்னமோ நான் படிக்கும்போது கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த வாத்து முட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்தால் 12 பேர் 13 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் வாங்குற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் காசு இல்லை, சூழ்நிலை இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு என் பாட்டி என்னை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய், என்னை என் தங்கச்சியும் சம்டைம்ஸ் கூட்டிகிட்டு போய் அந்த சந்தையிலே வச்சு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாங்கி, அதாவது வாத்து முட்டை 4 வாங்கி, அந்த ஊர் சுற்றியுமே வந்து சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, அதாவது பங்காளி வீடு அப்படியெல்லாம். அந்த ஒரு அத்தை இருக்காங்க, செல்வி அத்தைன்னு பேர், அவங்கக்கிட்ட கொடுத்து, நான் சத்யாவையும் நித்யாவையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்றேன், அவங்கள இந்த வாத்து முட்டையை சாப்பிட வச்சு இங்கேயே சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. என் பாட்டி வீட்டிலேருந்து ஒரு 2-3 வீடு தள்ளி இருக்குது. கூப்பிட்டாவே கேட்கும். அப்புறம் எங்களை கூப்பிட்றாங்க, என்னையும் என் தங்கச்சியும். போனதுக்கப்புறம் பாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு வாத்து முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில், நீங்கள் 2 பேரும் இங்கேயே மரத்துக்கடியிலே உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அந்த அத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த அந்த முட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் என் தங்கச்சியும் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நீட்டாக வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றங்காட்டி எப்படியாவது இந்த பிள்ளைங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற எக்ஸாம்பிள் என் பாட்டிகிட்ட உணர்ந்தேன். ஸோ அந்த இன்சிடெண்ட் எனக்கு மறக்கலை. ஒரு 12 வயசு 13 இல்லை 11 வயசு, இந்த 11லேருந்து 12க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த இன்சிடெண்ட் எனக்கு எப்பயுமே மறக்கலை, இனியும் மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நான் எப்போயாவது வீட்டில் என் அம்மா கூட சண்டை போட்டேன்னா பாட்டி வீட்டுக்கு தான் போவேன். இங்கே தான் வந்துட்டாங்க, அதாவது என் சின்ன மாமா திருப்பூரில் தான் இருந்தாங்க, அவங்க என் பாட்டி கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு எப்போல்லாம் சண்டை வருதோ, எப்போல்லாம் மூட் அப்செட்டாக இருக்கோ, அப்போல்லாம் வந்து என் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே போய் உரிமையாக எனக்கு தேவைப்படுறத கேட்பேன், செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப உரிமையாக நான் கேட்டது, எனக்கு உரிமையாக பண்ணதுன்றது என் பாட்டி தான். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தோம். எனக்கு ஒரு பையன் பிறந்தான். பிறந்ததுக்கப்புறம் சரி திருப்பூரே வந்துடலாம் அப்படின்ட்டு திருப்பூர் வந்தோம். வந்துட்டு என்னாச்சுன்னா, ஒரு நல்ல வீடு ஒன்று கிடச்சிது. கிடைச்ச இடத்துல அட்வான்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் ஒரு 3000 4000 அட்வான்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து எங்ககிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது. அட்வான்ஸ் கொடுத்தா தான் அந்த வீடு இருக்கும், இல்லைன்னா வேறு ஆளுக்கு விடுறதா சொன்னாங்க. பாட்டியை நான் கூட்டிகிட்டு போய் இந்த வீடு இருக்குது பாட்டி, ஆயான்னு தான் நான் கூப்பிடுவேன், ஆயான்னு கூப்பிடுவேன். இந்த வீடு இருக்காயா, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுது, பட் அட்வான்ஸுக்கு சுத்தமாக காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில,
ஒரு வாரம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்களாம். 2 நாள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் இந்த வீடு இருக்குமாம்மா அப்படின்னு சொன்னேன். இதை வந்து சும்மா ஷேர் தான் பண்ணேன். யார்கிட்டயாவது கேட்டோ இல்லை எப்படியாவது சமாளிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். பட் சும்மா நான் எனக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களும் சரி, எனக்கு நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா முதல் என் பாட்டி தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன். உடனே அவங்க யோசிச்சுட்டு, இந்த என் கம்மல் இருக்குது, அவங்க ஒரு 1/2 பவுனுக்கு மேலே 3/4 பவுன் நினைக்கிறேன், 3/4 பவுனில் நல்லா பெருசாக கம்மல் போட்டிருந்தாங்க. இந்த கம்மலை நீ வாங்கி வச்சு அந்த காசு வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துக்க சாமி, எனக்கு வேறு ஒரு கம்மல் இருக்குது, அதை போட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு தேவையும் பட்டுச்சு. நம்ம என்னதான் வசதியாக இருந்தாலும் எல்லாத்து லைஃப்லேயும் நடக்கிறது தான் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு பணம் கிடைக்காத போது யார்கிட்டாவது கேட்போம், இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டு விற்கிறதெல்லாம் இயல்பானது. வேணாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் என்னை கன்வின்ஸ் பண்ணி, பரவாயில்ல எங்கிட்ட இதே டிசைனில் வேறு பித்தளை கம்மல் இருக்குது, நான் போட்டுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வாங்கி இதை வச்சு அட்வான்ஸ் கொடு அப்படின்னு கலட்டி என் கையில் கொடுத்தாங்க. இது என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நான் வாங்கி அதில் அந்த வச்சு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதை திருப்பி கொடுத்துட்டோம். இந்த மூமெண்ட் வந்து யார் செய்வா யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்டு செய்கிறதையும் தாண்டி கேட்காமையே நம்மளுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறதுக்கு மனசு வர்றது ஒரு சிலர் தான் இல்லையா? அந்த இடத்துல என் பாட்டியை பார்த்தேன். ஸோ இது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. அடுத்து என் பையனுக்கு 5 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் நான் 2வது கன்சீவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என் பாட்டி திருச்செங்கோடு, அதாவது அவங்க பெரிய பையன் இருக்கிற வீட்டுக்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கன்சீவ் ஆனப்பையும் சரி, ஃபுல் வாமிட், அதாவது ஒரு பருக்க சோறு கூட வயிற்றில் இருக்காது, ஒரு முடக்கு தண்ணி கூட வயிற்றில் இருக்காது. ஆரம்ப கட்டம் 3 மாதத்தில் ஃபுல் வாமிட்னு எடுத்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த 3 மாதம் 10 நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா 1 வாரத்துக்கு ஒருக்கா ட்ரிப்ஸ் போட்டுட்டு வருவேன். அந்த தெம்பு ஒரு 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இட்லி இருக்கு இல்லையா, இட்லியை சுடுதண்ணியில் நினச்சி அப்படியே பொறுமையாக மிழுங்குவேன். இதுதான் வயிற்றில் இருக்கும். அதுவும் 1 இட்லி 2 இட்லி, அதுக்கு மேலே உள்ளே போகவே போகாது, அப்படியே வாமிட். இந்த மாதிரி வாமிட் அதிகமாக இருந்துச்சு. முதல் பையனுக்கு எப்படியோ சமாளிச்சிட்டேன். 2வது கன்சீவ் ஆகும்போது பையனும் இருக்கான் கூட. கரெக்டாக இந்த சம்மர் வெய்ய காலத்தில் தான் முதல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. என்னால் சுத்தமாக முடியல. எப்படின்னா சுத்தமாக முடியல. என் வீட்டுக்காரனால சமாளிக்கவே முடியல. என் பையனையும் பார்க்கணும், என்னையும் கவனிக்கணும், என்னென்னமோ போராட்டம் நடந்துட்டுருக்கு, சுத்தமாக முடியல. இதில் அம்மா வீடு பக்கத்தில் தான், அம்மாவும் சுத்தமாக கண்டுக்கல. கடைசியாக நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, என் அத்தை மாமா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும். பாட்டி அங்கே தான் இருக்காங்க, அவங்க ஒரு சின்ன வீடு இருக்குது, அங்கே தான் தனியாக இருக்காங்க சமைச்சிக்கிட்டு, பட் இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு நான் கடைசியாக முடிவு பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன். ஏங்க, நான் பெரிய மாமா பாட்டி வீட்டில் போய் ஒரு 2 வாரம் இருக்கேன், அங்கே பிள்ளைங்களையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே இருந்தேன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் சரியாக போயிடும், ஒரு 2 வாரங்கள் முடிஞ்சிடும்ல அப்படின்ட்டு நான் அவரை கேட்குறேன். சரி போயிரு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என் பையனையும் கூப்பிட்டு என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். போய் என்னை விட்டுட்டு என் பாட்டிகிட்ட சரி பார்த்துக்கோங்க, ரொம்ப முடியாமல் இருக்கா, இங்கே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு என் வீட்டுக்காரர் ஒரு 1000 ரூபாய் மட்டும் என் கையில் காசு கொடுத்துட்டு சரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அப்புறம் அந்த 1000 ரூபாயில் ஒரு 500 ரூபா வந்து என் பாட்டிகிட்ட கொடுத்துட்டேன். 500 ரூபா நான் வச்சுருந்தேன், ஏதாவது வாங்குறது பண்ணுறதுனா நீங்கள் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்கள தான் இருப்பாங்க. இருந்தாலும் சரி என்னாலேயே சுத்தமாக முடியல, எனக்கு வேறு வழியே இல்லாதங்காட்டி தான் நான் அங்கே போயிருந்தேன். கொடுத்துட்டு அங்கே ஸ்டே பண்ணேன். முன்ன மாதிரியே தான். என் மாமாவுக்கு வந்து 5 குழந்தை, கடைசியில் ஒரு பையனும் பிறந்துட்டான். என் மாமாவுக்கு 5 குழந்தை அப்படின்றங்காட்டி பெருசாக ஒரு சாப்பாட்டு விஷயத்த எல்லாத்துக்கும் வாங்கி பண்ணுற அளவுக்கு அப்போது ஒரு பொருளாதாரம் இல்லை. அதனால் என் பாட்டி வழக்கம் போல் குறுக்கா ஒரு சந்து இருக்குது, சந்தில் போயிட்டு 10 ரூபாய்க்கு பால் அளவாக வாங்கிட்டு வந்து தெரியாமல் வாங்கிட்டு வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா கெட்டியாக காய்ச்சி காலை எனக்கு நல்லா பெரிய டம்ளர், என் பையனுக்கு கொஞ்சம் சின்ன டம்ளர் ஊற்றி ஆற்றி கொடுத்துருவாங்க கரெக்டாக 6:30 மணிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லெலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா புரோட்டா சூப்பராக போடுவாங்க. அந்த புரோட்டா வந்து நான் எது சாப்பிட்டாலும் வாய்க்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன்ட்டு அவங்க கூட எடுத்துகிட்டு நடக்க முடியாட்டியும் போயிட்டு சுட சுட புரோட்டாவும் குருமாவையும் வாங்கிட்டு வந்து எனக்கு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை சாப்பிட வைப்பாங்க. அப்புறம் மட்டன் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை கேட்டு 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 செஞ்சு கொடுத்தாங்க. என் பையனை பார்த்துக்கிட்டாங்க,
என்ன பார்த்துக்கிட்டாங்க. நான் முடியலன்னு சொல்லும்போதெல்லாம் அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, விடுசாமி எனக்கு தெரியாதா, நான் புள்ள பெக்கலையா, நான் 6 புள்ள பெற்றவ, எப்படி இருக்கும் அந்த டைமில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா, உனக்கு முடியலன்ற பரவாயில்ல, நீ போய் கம்முன்னு படுத்து தூங்கு, என்ன கம்முன்னு உட்கார், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு சமைச்சு கொடுத்துட்டு, என் பையனையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பார்த்துட்டு, முடியாத பட்சத்துக்கு சுருக்குன்னு ஏதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன ஒரு 15 நாள் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. இது யார் செய்வா சொல்லுங்க? எனக்கு தெரியல, மேபி அம்மா செய்யலாமா, அம்மா அப்பா செய்வாங்க. பட் எனக்கு அம்மா அப்பா செய்யாதங்காட்டி அது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அடித்து பிடிச்சி 15 நாள் அங்கே இருந்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, என் பையன் போனாலும், என் பொண்ணு போனாலும் எல்லாத்தையும் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும், வீட்டுக்குன்னு போயிட்டோம்னா முதல்ல தண்ணி கொடுப்போம், ரெண்டாவது சாப்பாடை போட்டு வந்துடும். கேட்காது, சாப்பிட்றீங்களாங்கிற கேள்வியே இருக்காது, தட்டில் சாப்பாடை போட்டு வந்து நீட்டிடும். இந்த மாதிரி யார் இருப்பா சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒரு சிலர் தான் இருப்பாங்க. காசு கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு விஷயங்கள்னா அது இதெல்லாம் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் காலங்கள் போயிட்டு இருந்தது. நான் ஊருக்குன்னு போயிட்டேன்னா என் பாட்டியோட ரூம் சின்னதாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை நீட்டாக எடுத்து வச்சு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சுட்டு சுத்தம் பண்ணி, என் பாட்டியோட ட்ரெஸ் இருந்தால் அதை அலசி போட்டு, மேட்டு சாக்கு இருந்தால் அதெல்லாம் அலசி போட்டு, கையில் ஒரு 100-200 செலவு கொடுத்துட்டு வருவேன். ஸோ இது என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பாட்டி வந்து தெரியாமல் வலிக்கு விழுந்து லைட்டாக இடுப்புலையும் தலையிலையும் அடிபட்டுருந்துருக்குது. அடிப்பட்ட சமயத்தில் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது கொஞ்சம் அட்மிட் பண்ணி பார்க்கறக்கு அவங்களால முடியல. மேபி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துருந்தா கூட ரொம்ப நாள் வச்சுருந்து பார்ப்பாங்க இல்லையா, கூட மட்டும் ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இருந்திருந்தால் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் மாமா கோட்டை விட்டுட்டார். கூட்டிகிட்டு வந்து சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டார். விட்டோன்னே கொஞ்சம் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புத்தியில் கொஞ்சம் மறதியாகி மாற்றி பேச ஆரம்பித்தாங்க. போக போக என்ன இருக்குது, சுத்தமாக நடக்க முடியாமல் ஆகி குச்சி ஊனிட்டு நடந்துட்டு இருந்துட்டு என்னாச்சுன்னா சுத்தமாக அந்த ஞாபகங்கள் சுத்தமாக மறந்துட்டாங்க. மறந்ததுக்கப்புறம் என்னாலையும் போய் பார்க்க முடியாமல் அடித்து பிடிச்சி ஒரு 6 மாதம் கழித்து போய் பார்க்குறேன். டோட்டலாக என் பாட்டியே இல்லை, வேறு ஆள். அதாவது அவ்வளோ ஓரளவுக்கு நல்ல குண்டாக தெம்பாக இருக்கிற ஆள் பாதியாக ஆயிட்டாங்க. நைட்டி போட்டுட்ருக்காங்க, தலையெல்லாம் முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க. நான் போய் நின்றுட்டு ஆயா சத்யா வந்திருக்கேன் அப்படின்றேன். அவங்க என்னை பார்க்குற விதமும் வேறு ஆயிடுச்சு, புலம்புறாங்க. மைண்டு சுத்தமாக மாறி என்னை ஞாபகம் சத்யாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க. என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட இது நடந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுதேன், புலம்புனேன், கொஞ்சம் நேரம் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் அங்கே ஒன்றும் பண்ண முடியல, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இப்படியே தான் முடியாமல் இருந்தாங்க ரொம்ப நாள். 3 வருஷம் இருந்தாங்க. அந்த 3 வருஷமும் பார்த்துக்கிட்டது என்னுடைய பெரிய மாமா தான். குளிக்க வைக்கிறது, டாய்லெட் வந்து அடிக்கடி ட்ரெஸ்ஸோடையே போயிடுவாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு சுத்தமாக குளிக்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே என் பெரிய மாமா தான் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப நாள் ஒரு 3-3.5 வருஷம் இருந்துட்டு தான் இறந்துட்டாங்க. அவங்க இறந்தது என்னால் தாங்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு இந்த வீடியோவில் இந்த பதிவில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கும் தாத்தா பாட்டிங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. தயவு செஞ்சு தாத்தா பாட்டி கூட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கேட்குற எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஏன்னா அவங்க இல்லாதப்போ தான் நம்ம நினைப்போம், இன்னுமே அவங்களோட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமா, இல்லை நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கலாமா, அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தாத்தா பாட்டிங்க அப்படின்றவங்க கிட்ட தான் அந்த அன்பை அதிகமாக எதிர்பார்க்க முடியும். கோவப்படவே படாத அந்த ஒரு ஜீவன் வந்து தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க. அம்மா அப்பா கூட சம்டைம்ஸ் மேக்ஸிமம் நம்ம மேலே கோவப்பட்டுருவாங்க. பட் தாத்தா பாட்டி அப்படி இல்லை. அதனால் அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா, ஆசைப்படுறது மீன்ஸ் ஏதாவது இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறதோ, இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.